ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கூகுள் ஃப்ரீ டயரில் என்ன தராங்கன்னு பார்த்தோம். அப்புறம் எப்படி ஒரு விஎம் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரீ விஎம்மில் விர்ச்சுவல் மிஷினில் எப்படி நம்ம ஏஏ பேனல் இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ ஏஏ பேனல்லாம் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் கூகுள் கோடாடி ஆர் எனி அதர் வெப் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஒரு கண்ட்ரோல் பேனல் தருவாங்க. ஓகேவா? நீங்கள் விண்டோஸ் சர்வர் எடுத்தீங்கன்னா ப்ளீஸ் அப்படின்னு ஒரு சர்வர் தருவாங்க. அப்புறம் நீங்கள் லினக்ஸ் சர்வர் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து சி பேனல் ஒன்று தருவாங்க. ஸோ சி பேனல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த சி பேனல் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட் ஆட் பண்ணலாம், எஃப்டிபி ஆட் பண்ணலாம், டேட்டாபேஸ் ஆட் பண்ணலாம், அப்புறம் ஃபைல் சிஸ்டம் பார்க்கலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ இந்த 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 இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமில் வந்து இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து உங்களோட சர்வரோட ஸ்டாட்ஸு. அப்புறம் இங்கே எஃப்டிபி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் எஃப்டிபி யூஸர் கிரியேட் பண்ணலாம், இங்கே வெப்சைட் புதுசாக ஆட் பண்ணலாம், டேட்டாபேஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம், அதில் இருக்க அப்ளிகேஷன் மானிட்டர் பண்ணலாம், செக்யூரிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா த்ரெட் இருந்துச்சுன்னா காட்டும் உங்களுக்கு, ஃபைல் சிஸ்டம் பார்க்கலாம், க்ரான் ஜாப் கிரியேட் பண்ணலாம். ஸோ சில ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம் ஸ்பெசிஃபிக் டு திஸ் ஏஏ பேனல். ஸோ நம்ம எதுக்கு ஏஏ பேனல் இங்கே பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ளீஸ் அப்படின்றது விண்டோஸோட அது வந்து பெய்டு. அப்புறம் சி பேனலும் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். ஓகேவா? இந்த ஏஏ பேனல் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ டயர் வெப் ஹோஸ்டிங் வச்சுருக்கோம். நம்ம அதில் வந்து இந்த ஃப்ரீ ஏஏ பேனல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா அங்கே கமெண்ட் கொடுத்துருப்பாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுதான் உபுண்டுவோட இன்ஸ்டாலேஷன் கமெண்ட். நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கிரியேட் பண்ண கூகுள் விஎம் இன்ஸ்டன்ஸ் போயிட்டு வழக்கம் போல் இங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ ப்ரௌசர் விண்டோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் விஎம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஓகே, லோட் ஆகிடுச்சு. லோட் ஆன பிறகு நீங்கள் வந்து ரூட் யூஸரை லாகின் பண்ணிக்கோங்க. எஸ்யூடிஓ சூடோன்னு போட்டு டேஷ் ஐ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூட் யூஸராக ஆகிடுவீங்க. இப்போ நம்ம காப்பி பண்ண பார்த்தீங்களா கமெண்ட், அந்த கமெண்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க போதும். அப்புறம் ஒன் டைம் மட்டும் உங்களுக்கு எஸ்ஸான்னு கேட்கும். அதாவது நீங்கள் ஏபிஎல் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க இந்த டேரக்டரியில்னு சொல்லும். ஓகே எஸ் அடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஏஏ பேனலுக்கு என்னென்ன டிபெண்டன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இன்ஸ்டால் ஆகும். இது வந்து ரொம்ப நேரம் இன்ஸ்டால் ஆகும். லைக் 6 மினிட் 7 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம. நீங்கள் எதுவுமே கை வைக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் எல்லாமே. முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களை யூஆர்எல்லும் லாகின் இன்ஃபர்மேஷனும் வரும். ஓகேவா? ஓகே, நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அட்ரஸ் அப்புறம் இன்டர்னல் அட்ரஸ் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் த ஃபாலோயிங் போர்ட் இந்த செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 7800 888 இந்த போர்ட்லாம் சொல்லியிருக்காங்க. And நம்ம வந்து ஃபஸ்ட் இது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகேவா? எப்படி ரிலீஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து நம்ம விஎம்மோட நெட்ஒர்க் போய் பார்க்கணும். நம்ம நெட்ஒர்க் ஸோ பேசிக்கலி எப்படி போகலான்னா இப்படியும் போகலாம் நம்ம. சரி, இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி வியூ நெட்ஒர்க் டீட்டெயில்ஸ் இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் நெட்ஒர்க் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ இன்டர்ஃபேஸ் அப்புறம் விஎம் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து ஃபயர்வால் தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்னென்ன இதெல்லாம் அவைலபிள் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் இங்கே 80443 அவைலபிளாக இருக்குது, 22 அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்தெந்த போர்ட்லாம் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணணும், மேனெல்லாம் என்ட்ரி போடணும். ஸோ நம்ம என்ட்ரி போடுவோம். என்ன நேம் கொடுப்போம்னா ஏஏ பேனல் ஃபயர்வால். ஓகேவா? அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கோங்க. அப்புறம் லாக்ஸ் வந்து ஆஃப்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் டைரக்ஷன் வந்து இன்கமிங்காக அவுட் கோயிங்க. நம்ம வந்து அந்த ஐபோர்ட் வந்து யூஸ் பண்ணி கால் பண்ண போகிறோம், வெளியே இருந்து உள்ளே போகுது நம்ம. ஸோ இன்கிரஸ். ஓகேவா? அண்ட் ஓகே, ஹலோ ஆன் மேட்ச். ஓகே, ஸ்பெசிஃபிக் டார்கெட். ஓகே, ஓகே, ஆல் த இன்ஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். நம்ம ஐபி ரேஞ்சு எந்தெந்த ரேஞ்சில் எல்லாம் வரலாம் ரிக்வஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து 0.0.0.0/0 கொடுத்தோம் அப்படின்னா ஆல்னு அர்த்தம். எல்லா சர்வரில் வந்து ரிக்வஸ்ட் வரலாம். ஓகேவா? என்னென்ன போர்ட் டிசிபியா யூடிபியா அதில் என்னென்ன போர்ட் டிசிபி தான் வேணும். என்னென்ன போர்ட் அப்படின்னா அந்த லாகை பார்ப்போம்.
7800 7800 சாரி 888 443 ஆல்ரெடி இருக்குது, 80 ஆல்ரெடி இருக்குது, 20 21 பண்ணி கிரியேட் பண்ணிடுவோம். நம்ம ரூல் கிரியேட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கு மேப் ஆகிடும். ஏன்னா அந்த சர்வரோட கான்ஃபிகரேஷன் எடிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும் இது கிரியேட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த நம்மளோட 21 20 888 7800 போர்ட்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர், ஓப்பன் ஆகிடுச்சு. லாகின் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. என்ன லாகின் பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பிட பேஸ்ட்டை சரி பாஸ்வேர்டு பேஸ்ட் பண்ணுறேன். சூப்பர், ஓகே, நம்ம லாகின் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ஏஏ பேனல் ஆக்சுவலாக. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பை டிஃபால்ட்டாக வந்து aaPanel இன்ஸ்டால் ஆகிடுச்சு. aaPanelன்றது ஒரு கண்ட்ரோல் பேனல், ஓகேவா? ஸோ அந்த கண்ட்ரோல் பேனல் என்ன ஆகிறதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படும், கரெக்டாக உங்களுக்கு. ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எல்என்எம்பி, அப்புறம் வந்து எல்ஏஎம்பி. இதெல்லாம் ஒரு சர்வர் ஆக்சுவலாக. எல்ன்றது லினக்ஸ், என்னன்றது வந்து என்ஜினெக்ஸ் சர்வர், இந்த சர்வர் நேமு. இதுமாரி. ஸோ இப்போ இங்கே ஏன்றது வந்து அப்பாச்சி சர்வர். ஸோ இந்தமாரி நம்ம கான்ஃபிகரேஷன் என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கமெண்டட் வந்து என்ஜினெக்ஸ் தான். ஸோ இந்த சர்வர் தான் சூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஆனால் எனக்கு வந்து மைசிக்வெல்லாம் தேவையில்லை ஆக்சுவலாக. நீங்கள் வேணும்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அன்செலக்ட் பண்ண போகிறேன். அப்புறம் எஃப்டிபி தேவை, பிஹெச்பி எனக்கு தேவைப்படாது எங்கேயுமே. நீங்கள் வேணா வச்சுக்கோங்க. ஸோ பிஹெச்பி மை அட்மினும் எனக்கு தேவையில்லை. டிஎன்எஸ் எனக்கு தேவைப்படலாம். ஸோ இதை நான் வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு இந்த ஒன் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கலாக எல்லாம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப நேரம் ஆகும். நம்ம சர்வரோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து சம்டைம் ஆஃப் அன் ஹவர் ஆகலாம், 45 மினிட்ஸ் ஆகும், 15 மினிட்ஸ் ஆகலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் முடிகிற வரைக்கும், ஓகேவா? ஓகே, முடிஞ்சிருச்சு. ஒரு 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு முடிய. முடிஞ்சிருச்சு. நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் இதில் இருக்கும். இப்போ வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணோம்னா இங்கே போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் நியூஸ் சைட் அப்படின்னு. இல்லை பிஹெச்பி சப்போர்ட் பண்ணணும். நான் பிஹெச்பி இன்ஸ்டால் பண்ணல, பட் பிஹெச்பி சப்போர்ட் பண்ணணும், நோட் ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணணும், ப்ரீ HTML சப்போர்ட் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஆப்பை டிப்ளை பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் வந்து எஃப்டிபினா ஃபைலில். இப்போ நம்ம சர்வரில் வந்து நீங்கள் ஃபைலில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ பை டிஃபால்ட்டாக எந்த யூஸர் இருக்க மாட்டாங்க. நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். புது யூஸரை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த யூஸருக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துடலாம், ஒரு யூஆர்எல் கொடுத்துடலாம், பாத்து கொடுத்துடலாம். அந்த பாத்தில் வந்து அவங்க ஃபைலை போட்டு வச்சுக்கலாம். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மைசீக்வல் சப்போர்ட் பண்ணணும், போஸ்ட்கிரி சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டாபேஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல, ஸோ எதுவுமே காட்டாதீங்க. அப்புறம் வந்து மானிட்டரிங் டூல் இருக்குது. ஸோ பை டிஃபால்ட் ஆஃபில் இருக்குது, நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து செக்யூரிட்டி. ஸோ சில விஷயங்கள்லாம் காட்டும் இல்லை. அப்புறம் ஃபைல் சிஸ்டம். பை டிஃபால்ட்டாக எந்த ஃபைல் இருக்காது. ஸோ நம்ம ஃபைல்ஸ் என்னங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பில்டின் டெர்மினல் ஆக்சுவலாக. அப்புறம் க்ரானு. க்ரான்னா நீங்கள் ஒரு ஜாப் ஷெடியூல் பண்ணலாம். எவ்ரிடே 1 o'clock இந்த ரன் பண்ண சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணிகிட்டே இருக்கும் உங்கள் சர்வரை. அப்புறம் வந்து ப்ளே ஸ்டோர். இந்த ப்ளே ஸ்டோர் போட்டிங்கன்னா ஆப் ஸ்டோர் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக. சிலது பெய்டு எடிஷன் இருக்கும். நீங்கள் பெய்டெலாம் நைஸாக இருக்காது நம்மளுக்கு. இங்கே நிறைய ஃப்ரீ டூல் நிறையா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ஜிஎக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மைசீக்வல் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறையா இருக்கும். பிஹெச்பி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சர்ச்சும் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட்கிரிஸ் இது மாதிரி நிறையா இருக்கும், ஓகேவா? செட்டிங்ஸ் போகலாம். நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸில் போய் நேம் மாற்றிக்கலாம்னா அரவிந்த் ஹோஸ்டிங் பேனல்
லாகின் யூஆர்எல் வேணால் மாற்றிக்கலாம். நிறையா என்ன வேணால் மாற்றிக்கலாம், எல்லாமே கான்ஃபிகர் ஆகும் நம்மளுக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை மாற்றிடுறேன். ஓகே. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு போடுவோம். 24 கேரக்டர் ஜெனரேட்டர் போட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். ரிப்பீட் பண்ணுவோம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. வேறு என்ன மாற்றலாம் நம்ம இங்கே? டொமைன் வேணால் டொமைன் மேப் பண்ணிக்கலாம். அப்புறம் லாகினும் மாற்றிக்கலாம், ஈஸியாக நான் வச்சுக்கிற மாதிரி லாகின் வச்சுப்போம். ஓகே. ஓகே, பேக் அண்ட் ஓகே. ஓகே, பண்ணியாச்சு. ஓகே, இதுதான் ஆக்சுவலாக நம்மளோட ஏஐ பேனல். இதில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். லைக் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுலேருந்து, அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுறதுலேருந்து, மானிட்டரிங், டிபி கனெக்ஷன், எஃப்டிபி எல்லாம் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம ஒரு ஒரு பிளெயின் HTML ஆப் டிப்ளாய் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, பாய்.